வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 2 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் எப்படியாவது வீட்டில் இருக்கிற நகையை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே நேரத்தில் நம்ம ராஜா இருக்காருல்ல, அவர் சொல்கிறாரு, மாப்பிள்ளை எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்கள போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ தான் ஈஸ்வரிக்கும் ராஜாவுக்கும் ஏதோ வேலை வருது. அவங்க 2 பேரும் வெளியில் போகிறாங்க. அவங்க 2 பேரும் வெளியில் போனதோட வில்லி என்ன பண்ணுறாங்கன்னா, இதுதான் சரியான வாய்ப்பு, நம்ம போய் அந்த நகையை எடுத்து கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு நேராக அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு நகையை பார்க்குறாங்க. அம்மாடி, இவ்வளோ நகை இருக்கு, இதை கொண்டு போய் இப்போவே அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த நகை எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. எடுத்து ஒரு பைக்குள்ளே போடுறாங்க. போட்டுட்டு நைஸாக வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு கதவை சாத்திட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டு பெட்டுக்கு கீழே அந்த நகையை வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரியும் ராஜாவும் வந்துடுறாங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் வந்துடுறாங்க. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, சரி வீட்டில் தான் எல்லாரும் இருக்கிறோலே, கண்டிப்பாக இந்த நகை வந்துட்டு பாதுகாப்பாக தான் இருந்திருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ இருக்காரு. ஆனால் அந்த நகையை ஏற்கனவே அந்த வில்லி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா நைட் ஆகுது. அப்போ வில்லி என்ன பண்ணுறாங்கன்னா, இதான் சரியான நேரம், இந்த நகையை கொண்டு போய் நம்ம அவர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நைஸாக யாருக்கும் தெரியாமல் அந்த நகையை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு நேராக ஃபோன் பண்ணுறாங்க. அவர் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா. சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, உங்களால தான் அந்த நகையை எடுக்க முடியல, நான் அந்த நகையை எடுத்துட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்ககிட்ட அந்த நகையை கொண்டாந்து கொடுக்குறேன், நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துக்கு வராரு. வில்லி அந்த நகையை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இந்தா இருக்கு நகை அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, சித்தப்பா கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சேன், ஆனா அவரு சொதப்பிட்டாரு, நல்ல வேலை நீ கரெக்டா அந்த நகையை எடுத்து கொண்டாந்து கொடுத்துட்டேன். அதுக்கு ஈஸ்வரி வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, இதான் அக்காவை பழி வாங்குறதுக்கான சரியான நேரம், இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணா மறுபடியும் இந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு தெரியல, அதனாலதான் நானே இந்த நகையை எடுத்துட்டேன். அந்த டிரைவர் பையன், அக்காக்காரி எல்லார்கிட்டையும் தப்பிச்சே இந்த நகையை எடுத்துட்டு வந்திருக்கேன், அதுவும் ரொம்ப ரிஸ்க்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த நகையை நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க, அக்காவை நாளைக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிடலாம். இதை கேட்டதும் வில்லனும் சரி ஓகே அப்படின்ட்டு அந்த நகையை வாங்கிக்கிறாரு. வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, நமக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அக்காக்காரிய அவளுக்கு இருக்கிற அந்த அமைச்சர் பதவியிலேருந்து அவளை தூக்கலாம், அதோட அவளை அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தலாம், நமக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இதை கேட்டதும் அவரும் சரி சந்திரா, நான் பாத்துக்கிறேன், நாளைக்கு எப்படியும் அந்த நகை ஈஸ்வரியோட கையில இல்லை அப்படின்னு தெரிய வரும், ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஈஸ்வரியை கேள்வி கேட்பாங்க, அப்ப ஈஸ்வரி எந்த பதிலும் சொல்ல முடியாம திக்கி போய் நிப்பா, அப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, வில்லியும் சரிங்க, இந்த வாட்டி நீங்க தலைவர் ஆகுறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அவரும் ஆமாமா அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. வில்லி சொல்றாங்க, சரி நம்ம ரெண்டு பேரும் நின்று பேசுறத யாராவது கேட்டாலும் கேட்டுருவாங்க, ஸோ நீங்க வந்துட்டு கிளம்புங்க, நான் கிளம்புறேன். அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புனதோட வில்லி நினைக்கிறாங்க, அடி அக்காக்காரி, இந்த வாட்டி ஒன்னு அவமானப்படுத்துறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட வில்லி நிக்கிறாங்க. நேரா வில்லி வீட்டுக்கு வந்துட்டு எப்பவும் போல தூங்கிடுறாங்க. நம்ம ரேவதி நேரா ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க, கண்டிப்பா வந்துட்டு அம்மாவை ஏதாவது பிரச்சனையில சித்தி மாட்ட வைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு, நம்ம தான் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும். அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அந்த நகை வந்துட்டு இந்த வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில போறதுக்கு வாய்ப்பே இல்லை, நேத்தையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் பாதுகாப்பாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நகை ரூம்ல தான் இருக்கும். இதை கேட்டதும் ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலை பொழுது விடியுது. அப்ப ஈஸ்வரி வீட்டில் உள்ள எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. எல்லாரும் வந்ததோட ஈஸ்வரி சொல்றாங்க, சரி இந்த நகையை வந்துட்டு கொண்டு போய் அதிகாரிங்க கிட்ட ஒப்படைக்கணும், இன்னும் கொஞ்ச நேரத்துல அதிகாரிங்க வந்துருவாங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, அடி அக்காக்காரி, அதுல ஒரு நகையும் இல்லை, இன்னைக்கு நீ அவமானப்படுறத யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு வில்லி ரொம்ப சந்தோஷத்தோட இருக்காங்க. அப்ப ஈஸ்வரி எல்லாரையும் பார்த்து, சரி வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்ட்டு எல்லாரும் கிளம்புறாங்க.
அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறாரு நகை அதுலதான் இருக்கு அப்படின்னு. எல்லாரும் நேரா அந்த கோவிலுக்கு போறாங்க. அங்க கொண்டு போய் நகைக்கான பாத்திரம் எல்லாத்தையும் வைக்கிறாங்க. அப்ப பொதுமக்கள் எல்லாரும் அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. அப்ப பொதுமக்கள் ஒரு சில பேர் சொல்றாங்க, அம்மா இப்ப கூட நீங்க முடிவை மாத்திக்கலாம். ஒவ்வொரு வீட்லயும் நாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இது கடவுள் கொடுத்த ஒரு பரிசுமா. இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பங்கு போட்டுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். ஒவ்வொரு வீட்டுல உள்ள கஷ்டம் தீரும். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அதெல்லாம் தப்பு. ஒருவேளை அதிகாரிகளுக்கு தெரிய வந்தா அது ரொம்ப பிரச்சனை ஆயிரும். இங்க பாருங்க, இந்த நகையை நம்ம அதிகாரிங்க கிட்ட கொடுக்கறதுனால நம்ம ஊருக்கு நல்ல பேரு கிடைக்கும். அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, எங்கம்மா நல்ல பேரெல்லாம் எதுக்குமா அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு அதிகாரிங்க வந்துடுறாங்க. அதிகாரிங்க வந்தது ஈஸ்வரி சொல்றாங்க, பாத்தீங்களா அதிகாரிங்களும் வந்துட்டாங்க, அவங்க கிட்ட இந்த நகையை நம்ம ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு சொன்னதும் உடனே அவங்களும் சரிம்மா அப்படிங்கிறாங்க. அதிகாரிங்க அந்த இடத்துக்கு வந்ததும் ஈஸ்வரி சொல்றாங்க, வணக்கம் சார், நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எங்க ஊர்ல கோவிலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கோவில் கட்டுறதுக்காக குழி தோண்டணும். அப்ப அந்த இடத்துல தங்க நகைகள் எங்களுக்கு கிடைச்சிச்சு. அந்த தங்க நகைகளை கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணி உங்களுக்கு ஃபோன் பண்ணோம் சார். இந்த 2 பாத்திரத்திலையும் தங்க நகைகள் இருக்கு. அதிகாரிங்க சொல்றாங்க, இந்த காலத்துல என்ன கிடைச்சாலும் அவங்க பங்கு போட்டு எடுத்துக்கிற காலத்துல நீங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு இந்த நகைகளை கொடுக்குறீங்க. உங்களை மாதிரி யாருக்கு இந்த மாதிரி நல்ல எண்ணம் வரும்? இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க சார், இது எல்லாமே என் ஊர் மக்களுக்கு தான் இந்த பெருமை போய் சேரும். இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, இந்த ஊருக்கு நீங்க நல்ல தலைவரா இருந்து இந்த ஊருக்கு நீங்க நிறைய நல்லது பண்றீங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க சார், இதுல உள்ள நகைகளை நீங்க எடுத்துக்கிடுங்க அப்படின்னு. அதிகாரிகளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுல உள்ள நகைகளை எடுக்கிறதுக்காக பாத்திரத்தை தடுக்கிறாங்க. பாத்திரத்தை திறந்தா உள்ளார ஒரு நகை கூட இல்ல. அதை பார்த்ததும் ஈஸ்வரி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவும் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப அதிகாரிங்க சொல்றாங்க, என்ன மேடம் இது, இதுக்குள்ள நகை இருக்கிறதா சொன்னீங்க, உள்ளார வெறும் கல்லா இருக்கு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஐயா எனக்கே ஒண்ணும் புரியல. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, இதுல நகை இருந்துச்சா இல்லையா, இல்ல தேவையில்லாம எங்க நேரத்தை செலவு பண்றீங்க அப்படின்னு. அதுக்கு பொதுமக்கள் சொல்றாங்க, ஐயா இந்த நகையை எடுக்கும் பொழுது நாங்க கூட பக்கத்துல இருந்தோம். நகை எல்லாமே அந்த குவளையில தான் இருந்துச்சு. இப்ப அதுல வெறும் கல்லா இருக்கிறத பார்த்தா எங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த நகையெல்லாம் எங்க போனுச்சு ஈஸ்வரியம்மா அப்படின்னு கேட்க அதிகாரிங்க சொல்றாங்க, என்னது நகை இருந்துச்சு ஆனா கல்லா மாறிட்டா, என்னங்க இது அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, சார் நேத்து இந்த நகையெல்லாம் நான் தான் எடுத்துட்டு போனேன். கோவில்ல வைக்கலாம் அப்படின்னு மக்கள் சொன்னாங்க. ஆனா கோவில்ல வைக்கிறது பாதுகாப்பா இருக்காது அப்படின்னு நான் தான் வந்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போனேன். வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஒரு ரூம்ல பத்திரமா தான் வச்சிருந்தேன். ஆனா இந்த நகை எப்படி கல்லா மாறுனுச்சுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமா சார், நேத்து நாங்க நகையெல்லாம் எடுத்துட்டு போனோம் சார், ரூம்ல கொண்டு போய் வச்சோம் சார், இது எப்படி கல்லா மாறுனுச்சுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, நல்லா இருக்கப்போ ஈஸ்வரி, நேத்தே பொதுமக்கள் சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் எடுத்துக்கலாம், எல்லாருக்கும் உள்ள கஷ்டம் தீரும் அப்படின்னு. ஆனா நீ என்ன சொன்ன, எனக்கு அந்த நகை வேணும், நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னு சொன்னேன். உனக்கு அந்த நகை மேல ஆசை இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிருக்கலாமே, இந்த நகை எனக்கு வேணும் அப்படின்னு. ஆனா இப்ப அந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு காணாம போயிட்டு அப்படின்னு போய் சொல்ற. இங்க பாருங்க, இதுக்குதான் சொன்னேன் வீட்டுக்கெல்லாம் கொண்டுட்டு போக வேணாம், கோவில்லையே வைக்கலாம் அப்படின்னு. ஆனா யாராவது கேட்டீங்களா? இப்போ ஈஸ்வரி நகையை எடுத்துக்கிட்டு இப்போ எங்க போனுச்சுன்னு தெரியல அப்படின்னு போய் சொல்றா. இது எல்லாத்தையுமே நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இத கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஏ சிவனாண்டி, வாய்க்கு வந்த மாதிரி பேசாத. இந்த நகை எல்லாமே நான் பத்திரமா கொண்டு போய் ரூம்ல தான் வச்சேன். இது எல்லாமே எப்படி மாறுனுச்சு அப்படின்னு எனக்கே இன்னும் குழப்பமா இருக்கு. நீ தேவையில்லாம பிரச்சனையே பெருசு பண்ணாத. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, ஏய் நான் ஒன்னும் பிரச்சனையே பெருசு பண்ணல, நடக்கிறத தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, பொதுமக்களை பார்த்து இங்க பாருங்க, நம்ம எல்லாரும் தானே ஈஸ்வரி வீட்டுக்கு அந்த நகையை எடுத்து கொடுத்து விட்டோம். எல்லாரும் கண்ணால பாத்தீங்கல்ல. இப்ப நகைக்கு பதிலா இந்த ஈஸ்வரி கல்ல காமிக்கிறாளே, இவளை நீங்க ரொம்ப நல்ல தலைவின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாம இவன் நிறைய ஆட்டைய போட்டுக்கிட்டு இருக்கா, அது யாருக்குமே தெரியல. உங்க கண்ணு முன்னாடி இன்னைக்கு நடக்குது, நீங்க எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்னன்னு கூட கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. உடனே பொதுமக்கள் சொல்றாங்க, இங்க பாருங்க ஈஸ்வரியம்மா, நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்க அப்படின்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை.
உங்க மேல நாங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். பொதுமக்களாகிய எங்களுக்கு நீங்க நல்லது பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சா இப்படி நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்களை ஏமாத்துறீங்களே, உங்களுக்கு நாங்க அப்படி என்னமா பண்ணோம் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, தேவையில்லாம இவன் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு என் மேல இப்படி ஒரு அபாண்டமான பழி போடாதீங்க. நேத்து உங்க கண்ணு முன்னாடிதான் இந்த குவளையில நகை எடுத்து கொண்டு போய் என்னோட ரூம்ல வச்சு கதவையெல்லாம் பூட்டிட்டேன். அந்த ரூம் பக்கம் யாருமே போகவே இல்லை. இப்ப கடைசியா இந்த நகை எப்படி காணாம போனுச்சு அப்படின்னு கூட எனக்கு தெரியல. தயவு செஞ்சு என் மேல இப்படி ஒரு பழி போடாதீங்க. உங்க எல்லாருக்கும் நான் எவ்வளவு பண்ணிருக்கேன். இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, பொதுமக்கள் இங்க பாருங்க ஈஸ்வரியம்மா, நீங்க எங்களுக்கு நிறையவே பண்ணிருக்கீங்க, நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த நகை விஷயத்துல எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துக்க முடியாது. 200 பவுன் நகை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இதை சாதாரணமா காணும்னு சொன்னீங்களா? எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்? ஈஸ்வரி அம்மா, உங்க மேல வச்ச நம்பிக்கைக்கு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு. உடனே அதிகாரிங்க கேக்குறாங்க, இங்க பாருங்க, இங்க நடக்கிறது என்ன அப்படின்னு. பொதுமக்கள் சொல்றாங்க, ஐயா, நகை இருந்தது உண்மை. நாங்க எல்லாருமே நகை எடுத்து ஈஸ்வரி அம்மா கிட்ட கொடுத்தோம். ஈஸ்வரி அம்மா அந்த நகையை என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, ஏன் இன்னும் தெரியலையா உங்களுக்கு? அந்த நகை எல்லாத்தையுமே இவ எடுத்துக்கிட்டா, இன்னுமா உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த நகையெல்லாம் எங்க போனுச்சு அப்படின்னு எங்களுக்கே சுத்தமா எந்தவித ஐடியாவும் இல்ல. நகை எப்படி காணாம போனுச்சு, நகை எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் சீக்கிரம் உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்றேன். தயவு செஞ்சு அத்தை மேல பழி போடாதீங்க அப்படின்னு. அப்ப வில்லி நேரம் அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, இது எல்லாமே உன் மாப்பிள்ளையோட சதிக்கா அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, சித்தி, தேவையில்லாம நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் புருஷன் அப்படி என்ன பண்ணாரு? அவரே பாகும் நகைய பாதுகாக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? ஆனா நீங்க அவரு மேல பழி போடலாம் அப்படின்னு இப்படி சர்வ சாதாரணமா சொல்றீங்க. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சித்தி அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க அவங்க தங்கச்சி கிட்ட, ஏண்டி அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, நேத்து பூரா இவன் தான் வீட்டுல இருந்தான். எனக்கு என்னமோ இவன் தான் நகையை எடுத்துட்டு உன் மேல பழி போடுறதுக்காக இப்படி பண்றான். நீ அதிகாரிங்க உன்னை கூட்டிட்டு போயிட்டான், அவன் பொண்டாட்டி கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம்ல. அதுக்குதான் அவன் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கான். அது தெரியாம நீயும் அவனை ரொம்ப நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்போ சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. 200 பவுன் நகை ஈஸ்வரி தான் எடுத்துட்டு போனான். ஈஸ்வரி தான் நான் வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்கிறேன்னு போனான். அவளாலதான் இந்த நகை காணாம போயிருக்கு. அப்ப அவதான் பதில் சொல்லணும். அதிகாரிகள் வந்துட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்கம்மா, நகை வந்துட்டு உங்க மூலமா தான் காணாம போயிருக்கு. பொதுமக்கள் இதுக்கு சாட்சி. நீங்க அந்த நகையை எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டுட்டு போயிருக்கீங்க. கொண்டுட்டு போன பிறகு நகை காணாம போயிருக்கு. சோ இந்த நகையை ஒழுங்கா பாதுகாக்கல நீங்க. அந்த நகை எங்க போனுச்சு அப்படின்னு உங்களை தவிர்த்து வேற யாருக்கும் தெரியாது. நீங்க உண்மையை சொல்லிட்டீங்க அப்படின்னா சோ இப்பவே உங்களை நாங்க விடுதலை பண்ணிடுவோம். அப்படி நீங்க சொல்லல அப்படின்னா உங்களை கைது பண்ற மாதிரி வரும். அப்ப வில்லி நேரா ஹீரோவை பார்த்து, டே, நீதான் அந்த நகையை எங்கே எடுத்துட்டு போயிருக்க, மரியாதையா அந்த நகை எங்க இருக்குன்னு சொல்லுடா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த நகை எங்க போனுச்சு அப்படிங்கறதே எனக்கு எதுவுமே தெரியாது. தேவையில்லாம என் மேல பழி போடாதீங்க அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமா, என் புருஷனுக்கும் இதுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை. என் புருஷனை பிரச்சனையில மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பேர் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்க யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம புதுசா ஹேர் அக்சசரிஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வீட்டிலே இருந்து ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன ஆஃபருங்க இது. இந்த ஆஃபரில் ஸ்பெஷல் என்ன தெரியுமா? ஷிப்பிங் ஃப்ரீ. நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். 899 ருபீஸ்க்கு வர்த்துள்ள இந்த ஹேம்பரை உங்களுக்கு ஜஸ்ட்டு 499க்கு கொடுக்குறோம். இதில் 6 ஸ்க்ரன்ச்சீஸ் வரும். 3 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் மொத்தமாக 18 கிளிப்ஸ் அவைலபிளாக இருக்குது. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பட்டர்ஃப்ளை லபுபு கிளிப் பேக்ஸ்
மொத்தமாக 6 பேக் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் சீக்கிரம் ஆர்டரை வாட்ஸ்அப்பில் ப்ளேஸ் பண்ணுங்கள்.